ஒரு இடத்துல நான் வேணான்னு மட்டும் சொல்லியிருந்தேன் அப்படின்னா, இவ்ளோ ஹாப்பியா இருந்த என்னுடைய ஃபேமிலி ஒரு 10 நாள் கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. ஆஃப்டர் டெலிவரி 1 இயர் வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே பேபிஸ்க்கும் இருக்கக்கூடாது, மாமுக்கும் இருக்கக்கூடாது. அப்படி ஏதாச்சும் ஒரு பிரச்சனை உங்களுக்கு இருக்கு, ஃபீவர், கோல்டு, காஃப், டயரியா அந்த மாரி என்னவா இருந்தாலும் டைரக்ட்டா நீங்க இம்மீடியட்டா ஹாஸ்பிட்டல் போய் தான் ஆகணும். அத கியூர் பண்ணிட்டு தான் அடுத்த வேலையே பார்க்கணும். அண்ட் உங்கள சுத்தி இருக்கவங்களுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாது. வரவங்க குழந்தைய பார்க்கறதுக்கு கால் கை அலம்பிட்டு தான் குழந்தைய தூக்கணும்னு ஸ்ட்ரிக்ட்டா சொல்லுங்க. அத அவங்க தப்பா எடுத்துக்கிறாங்கன்னா, அது தப்பாவே இருந்துட்டு போட்டும். எங்க வீட்டுக்கு தம்பி என்னையும் பார்க்கறதுக்காக கோல்டு காஃப் ஃபீவரோட ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. அப்ப நான் நோ மட்டும் சொல்லியிருந்தேன் அப்படின்னா அந்த 10 நாள் நாங்க கஷ்டப்பட்டிருக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. குழந்தைங்களுக்கு தாய்ப்பாலை தவிர வேற எதுவுமே கொடுக்கணுன்ற அவசியமே கிடையாது. இந்த வெய்ய காலத்துல தண்ணி கொடுங்க, தேனை வாயில வச்சாதான் சீக்கிரமா பேச ஆரம்பிப்பாங்கன்னு சொல்லிட்டு டே 1லேருந்து தேன் கொடுக்கறது, வீட்டுக்குள்ள வரும்போது ஸ்வீட் கொடுத்து கூட்டிட்டு வரணும்னு சொல்லிட்டு லைட்டா சர்க்கரையை வைக்கிறது, நல்லெண்ணெய் ஊத்துறது, மூக்க ஊதி விடுறது, அதுக்கப்புறம் குளிக்கும் போது என்னென்னமோ பண்ணணும்னு சொல்றீங்க. தயவு செஞ்சு எதுவுமே பண்ணாதீங்க. டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்களோ அது மட்டும் கேளுங்க. அனுபவத்துல சொல்றேன், தயவு செஞ்சு கேட்டுக்கோங்க.